எங்களோட அகாடமில எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. சார், என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு கேளு. அப்படி இந்த ட்ரையல் என்ரோல்மெண்ட்க்கு அப்புறமா என்னோட பாயிண்ட்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா அப்போ இந்த 10 கேசு அகாடமில அட்மிஷன் கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. நான் சொல்றது புரியுதா பசங்களா? உன்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஸ்டூடெண்ட் கான்செப்ட் பிரசிடென்ட். மத்த எல்லா விஷயத்தையும் நீயே புரியவே. ஓகே சார். பை பை, see you later பிங்கு அங்கிள். பாய் மூடு. டிசிப்ளின்ல மரியாதையா? ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் என்ன? அதனால எனக்கு 10 காசு அகாடமில ஸ்பெஷல் அட்மிஷன் கிடைக்கும் நேனி. ஆனா அதுக்கு நான் எலிட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். போச்சான் 3 மணி ஆயிடுச்சு. ஆனா இது தப்பான டைம். ஏன்னா அந்த கிளாக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு கண்டிப்பா போக கூடாது. மீறி போனீங்கன்னா வேம்பயர் வந்துரும். ஆனா அது ரத்தத்தை உரியாது. ஆனா பின்னாடி கடிச்சு வச்சிடும். பேக்ல கடிக்குமா? அப்ப நான் எப்படி டான்ஸ் பண்றது? என் ஃபேவரட் டான்ஸ். ஜிங்கி ஜிங்கி ஜிங்கி. ஏய், டான்ஸ் பண்ணாத பாயிண்ட்ஸ் குறைஞ்சிரும். அந்த கிளாக்கோட பெல் அடிக்குது. நாம போய் ஆகணும். சீக்கிரம் வாங்க. வெல்கம் பசங்களா. குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க் யூ. நான் தான் உங்க டீச்சர் சுமிகோ வாக்கினோ. அப்படி உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதயத்துல லேப்டாப்னு சவுண்ட் வருதுங்க. படிக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாसेस எடுப்பீங்களா சொல்லுங்க. டீச்சர்ஸ் கிட்ட இப்படி பேசுறதுக்கு நோ எலிட். இவனோட பாயிண்ட்ஸும் மைனஸ்ல போக போகுதுன்னு நினைக்கிறேன். அமைதியா உன்னோட சீட்ல போய் உட்காரு கண்ணா. ஓகே. சரி பசங்களா, இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா சுமிகா டீச்சர் தான கிளாஸ் எடுக்கதா இருந்தாங்க. ஆனா நம்மளோட எல்லா கிளாஸும் சுமன் மேடம் தான் எடுப்பாங்க. என்ன? ஆனா எனக்கு இந்த டீச்சர் சொல்லி கொடுக்கிறது தான் நல்லா புரியுது. கம் ஆன், இப்ப கொஞ்சம் அமைதியா உட்காரு. இப்ப முதல் கிளாஸ் இங்கிலீஷ். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இத நீங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க மிஸ்டர் மசாவ்? இது வந்து ஒரேங்கோ. கசாமா நீங்க சொல்லுங்க. அதான் இஸ் an apple.